ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் வழக்கம் ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வைட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே வந்து பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ கரெக்டாக இன்னும் வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ஒரு ₹5 வந்து வித்ரா கொடுத்து அது இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி 5:27 எனக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப். நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:41, ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நான் இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், March 1, 2019. ஸோ இங்கே வந்து பாருங்கள், வைட் மேக்ஸ் கேஷ் அவுட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ பேடிஎம் வெர்ஷன் 7.4.1க்கு மேலே உள்ள அப்கிரேட் வெர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போட நேம் வந்து இது காட்டாது. ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர் பே ஆன்லைன் இதை வந்து வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, கரெக்டாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்ப்போம். லைவ் பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துச்சு. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஆக்சுவலாக இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு ஏபிகே ஃபைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹50 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வரல, உங்களுக்கு அந்த ஆப்போட ஏபிகே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். வெறும் 8 MB ஏபிகே தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏபிகே ஃபைலு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அன்நோன் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி செட்டிங்கில் இருக்கும். ஸோ அதை போய்ட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் போல் இது வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒரு காயின் மாதிரி ஒரு பேஜ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த காயின் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் வித் கூகுள் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ கூகுள் மூலிமா சைன் அப் பண்ணுறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பரில் ஃபேஸ்புக் அது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கூகுள் மூலிமா பண்ணுறது பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ பண்ணி உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருக்கும், ஓகேங்களா. ஸோ மெயின் பேஜில் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வீடியோஸ் மூவிஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வாட்ச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சம்டைம்ஸ், ஓகேங்களா. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது ஆப்ஷன் மேக் மணி அப்படின்னு இருக்கும். அதில் வந்துருங்க. வந்தோடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இன்புட் இன்விடேஷன் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்விடேஷன் கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு 4 டிஜிட் கோடு. ஸோ அந்த கோடை இதில் கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு அந்த கோடை வந்து அதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அந்த கோடை ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 or 5 டிஜிட் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5000 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அதாவது இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 50 பைசா. அதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹1 வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 காயின்ஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 10,000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறது பெருசுன்னு நினைக்க வேணாம். ஸோ ஏன்னா நீங்கள் நிறைய காயின்ஸ் வந்து அள்ளி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து 10,000 காயின்ஸ் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு மெயின் பேஜ் வந்தோடனே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் மூவிஸு அது மாதிரி எது வேணாலும் பார்த்துக்கலாம். ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மூவிஸ் வாட்ச்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஓகேங்களா. ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, நம்ம வந்து ஏர்னிங் ஆப்ஷன்ஸுக்கு வந்து வருவோம், ஓகேங்களா. ஏர்னிங் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, மேக் மணி அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இன்புட் இன்விடேஷன் கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்னோட கோடை வந்து என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5000 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நான் வந்து என்னோட இப்போ ரெஃபர் கோடை என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் என்னோட ரெஃபர் கோடை என்டர் பண்ண உடனே எனக்கு வந்து 5000 காயின்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஓகே, காட் இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் வந்து பேக் வந்துட்டேன், ஓகேங்களா. ஸோ என்னோட கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 5000 காயின்ஸும் உங்களோட வேலட் இந்த இடத்துல ஆட் ஆகிட்டு இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் மெயினான ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து செக்இன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு காயின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் ஏர்னிங் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறது தான், ஓகேங்களா. பர் ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹6 வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ரெஃபருக்கும். பட் வந்து ₹6 உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காது. எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த இன்வைட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் மேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மணி இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அது மூலியமாக அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் இன்புட் கோடு அப்படி இருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம இன்புட் கோடு வந்து கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி உங்களோட இன்புட் கோடு இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அந்த கோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்புட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 5000 காயின்ஸ் வந்து கிடைச்சிரும். அதே டைமிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 காயின்ஸ் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ 20,000 காயின்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். 20,000 காயின்ஸோட வேல்யூ ₹2, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டே உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. தென் நாளைக்கு அவங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹1 கிடைக்கும். அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹3 கிடைக்கும். அதாவது 30,000 காயின்ஸ் வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ₹6 பிரித்து கொடுக்குறாங்க. டோட்டலாக 60,000 காயின்ஸ், ஓகேங்களா.
தென் மறக்காமல் இந்த கோடை வந்து அவங்க வந்து போட்டிருக்கணும். ஸோ நம்மளோட கோடு வந்து பார்த்திங்கன்னா 03P கேபிட்டல் H அப்புறம் கேபிட்டல் G ஓகேங்களா. ஸோ மறக்காமல் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதில் வேறு என்ன ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த வின் 1000 rupees எவ்ரி வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தோன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். உங்களுக்கு வந்து லாட்ரி மட்டும் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து எல்இடி டிவியிலேருந்து மொபைலிருந்து 500 rupees அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி இதில் வந்து கிடைக்கிறது 120 காயின்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எப்பயாவது பை சான்ஸ் வந்து இந்த மொபைலில் ஏதாவது நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு ஸ்பின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து லாட்ரி வேணும் அப்படின்னா கெட் லாட்ரி டிக்கெட் அப்படின்றதுல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் ஆப்ஷன் வரும் ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி மேக்ஸிமம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ 3 டைம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி 3 லிங்க் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த கெட் லாட்ரிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வரும். நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை. அதை ஷேர் பண்ணி விட்டுட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடச்சிரும். ஸோ இதை ஸ்பின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதில் விழுகிற காயின்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இந்த ப்ரைஸஸாக இருந்தாலும் சரி அது உங்கள் வேலெட்டில் டேரெக்டாக ஆட் ஆயிரும் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் இது ஒரு ஏர்னிங். அதுக்கப்புறம் ஓப்பன் ட்ரெஸ்ஸர் செஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி டைமிங் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி டைமிங்கில் இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாகி கோல்டு கலரில் இருக்கும். அப்போ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 500 காயின்ஸ் 1000 காயின்ஸ் இல்லை 2000 காயின்ஸ் அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது ஒரு ஏர்னிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கி ட்ராவ் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி இதுலேயும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லக்கி ட்ரா அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணுறது. ஸோ அதுவும் வந்து ஒரு இன்கம்மு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோ மை இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குது எதுலலாம் இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் ஃபஸ்ட் எடுத்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த 20000 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இது ஓகேங்களா. ஸோ 20000 காயின்ஸ் ஆட் ஆனது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து என்னோட ரெஃபர் கோடு என்டர் பண்ணேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து 5000 காயின்ஸு. தென் அது போக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேஷ் அவுட் எடுத்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த 5 ரூபா கேஷ் அவுட் எடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 5 rupeesக்கு வந்து 50000 காயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வித்ரா ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஓகே. வித்ரா எப்படி எடுக்கிறது இவ்வளோ தான் ஏர்னிங்ஸ் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும். மினிமம் ரீடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 ரூபா தான். ஸோ ஃபஸ்ட் ரீடம் 5 ரூபா செகண்ட் ரீடம் 20 ரூபா அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி ரீடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 2 இடத்துல நீங்கள் வந்து ரீடம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அது மூலியமாகவும் ரீடம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஷோ மை இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஷோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் கேஷ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேஷ் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி 5 ரூபா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 50000 காயின்ஸ் வந்து 5 ரூபா கேஷ் அவுட்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் 20 ரூபா கேஷ் அவுட் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த 5 ரூபா கேஷ் அவுட் நான் எடுத்துட்டேன். ஒன் டைம் மட்டும் தான் 5 ரூபா எடுக்க முடியும். ஸோ அதை நான் வந்து எடுத்ததுனால எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் 20 ரூபா கேஷ் அவுட் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ 2 லட்சம் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 50 ரூபா கேஷ் அவுட், அதுக்கப்புறம் 100 ரூபா, அதுக்கப்புறம் 150 ரூபா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 200, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 அந்த மாதிரி நீங்கள் வந்து கேஷ் அவுட் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எதுக்கு வேணுமோ அதை டிக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கேஷ் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல் நம்பர், அதாவது பேடிஎம் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து பைண்ட் பண்ணணும். ஸோ பைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் யுவர் பேடிஎம் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் வந்து பைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பைண்ட் பேடிஎம் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணி போய்ட்டு உங்களோட பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து கேஷ் அவுட் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. சப்போஸ் அந்த பைண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கேஷ் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, இந்த கேஷ் அவுட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் கேஷ் அவுட் கிளிக் பண்ணோடனே மொபைல் நம்பர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து கேஷ் அவுட் வந்து கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. அதேமாதிரி வித்ரா கொடுக்குறீங்க அப்படின்னா வித்ரா கொடுத்து ஒரு 2 மினிட்ஸுக்குள்ளே ஓகேங்களா 2 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எத்தனை ரெஃபர் பண்ண முடியுதோ அத்தனை ரெஃபர் பண்ணி அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு மேலேயும் உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் இதில் யூடியூப் வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.